ப்ரீவியஸ் வீடியோவில் போத் வேர் அண்ட் வேல் கீவேர்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற வேரியபிள்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேர் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணோம்னா அதை வந்து நம்மளால் ரீரைட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு மியூட்டபிள். பட் நம்ம வேல் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம்னா அதை நம்மளால் ரீரைட் பண்ண முடியாது. அந்த வேல்யூஸை ஒன்லி ரீட் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஜாவாவில் நம்ம இதை வந்து வேல் கீவேர்டை வந்து ஜாவாவில் ஃபைனல் கீவேர்டோட கம்பேர் பண்ணலாம். ஜாவாவில் நம்ம ஃபைனல் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணி அதோட வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ சேம் அஸ் வேல் இன் காட்லின். ஸோ அண்ட் தென் இப்போ வந்து ஒரு கான்ஸ்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி வேரியபிள் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ கான்ஸ்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற வேரியபிள் வந்து இன்சைட் த ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்னாலே நம்ம வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு எய்தர் வேல் ஆர் வேர் யூஸ் பண்ணோம். பட் பிஃபோராக வந்து நம்ம வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து வேல் தான் போட்டாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து கான்ஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். வேர்னு கொடுத்து ஒரு வேல்யூ நான் வந்து வேரியபிள் நேம் பை ஈக்குவல் டு 3.14 ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எடுத்துக்காது. பிகாஸ் வேரோட கேரக்டர் எப்படின்னா அந்த வேல்யூ நம்மளால் ரீரைட் பண்ண முடியும். கான்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுறோம் அசைன் பண்ணுறோன்னா அது வந்து நம்மளால் ரீரைட் பண்ண முடியாது. ஸோ சிமிலராக வேல் மாதிரியே தான் இருக்கும். பட் வேல் கிரியேட் பண்ணி வேல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வேரியபிளுக்கும் கான்ஸ்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வேல் தான் யூஸ் பண்ணணும். இப்போது இங்கே வேல் அசைன் பண்ணி கான்ஸ்ட் வேல் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ 3.14ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ வந்து ஈவன் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கான்ஸ்டண்ட்டாக இந்த பைங்கிற வேரியபிள்குள்ளே இந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டோம். ஐ வில் ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்போ அனதர் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கெட் பை வேல்யூன்னு பை வேல்யூ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு டபுள் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த டபுள் வேல்யூ வந்து நான் ஸ்டாட்டிக்காக வந்து இங்கே 3.14ன்னு கொடுத்துட்றேன் ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, இப்போ என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம்னா 3.14 அப்படிங்கிற வந்து வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை டைரெக்டாக நான் வந்து இங்கே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணால் இங்கே வந்து அதை அலோவ் பண்ணாது. பிகாஸ் கான்ஸ்ட் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணி கான்ஸ்ட் வேலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற வேரியபிள் வந்து வேல்யூ வந்து ஸ்டாட்டிக்காக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அதை வந்து இன்னொரு எக்ஸிக்யூஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வேல்யூவை நம்ம ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறப்ப தான் கான்ஸ்ட் வேல்யூ யூஸ் பண்ணி பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அதுலேருந்து வர அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து கான்ஸ்ட் வேரியபிள் வந்து எடுத்துக்காது. இப்போ நம்ம வந்து வேலில் மட்டும் நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேல் வேரியபிளுக்கு ப்ரோக்ராம் இன்னொரு ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் கான்ஸ்ட் வேல் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இதுதான் வந்து போத் கான்ஸ்ட் வேல் அண்ட் நார்மல் வேலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரீட் ஒன்லி தான். எந்த வேல்யூஸை நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அண்ட் ஜாவாவில் கம்பேர் பண்ணோம்னா இது வந்து ஸ்டாட்டிக் ஃபைனல். ஸோ இஃப் யூ ஆர் கம் ஃப்ரம் அ ஜாவா பேக்ரவுண்ட்னா ஸோ நீங்கள் எப்படி ஜாவாவில் வந்து ஸ்டாட்டிக் ஃபைனலாக யூஸ் பண்ணீங்களோ ஸோ அதே சிமிலர் தான் இதுவும். நம்மளால இங்கே வந்து ஸ்டாட்டிக்காக தான் ஒரு வேல்யூவை கொடுக்க முடியுமே தவிர இன்னொரு ஃபங்க்ஷன்லேருந்து டிபெண்ட் பண்ணியோ அந்த மாதிரி இன்னொரு எக்ஸிக்யூஷனுக்கு வெயிட் பண்ணாது.